Hi to all. சென்சஸ் 2027 ஆகஸ்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ முதற்கட்டமாக நம்ம பில்டிங் அண்ட் ஹவுசஸ் மட்டும்தான் கணக்கெடுக்க போகிறோம். அதில் யாரெல்லாம் எனுமரேட்டர்ஸாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஸஸ் எடுக்க போகிறதுக்கு மெயினாக ஹெச்எல்ஓ ஆப்னு ஒன்று நம்மளுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும், எப்படி உள்ளே போய் நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது, எல்லா ஆப்ஷன்ஸுமே நான் அதில் சொல்கிறேன். உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 விதமான ஆப் இருக்குது. ஒன்று ஹெச்எல்ஓ ட்ரைனிங் ஆப்பு, இன்னொன்று அஃபீஷியல் ஹெச்எல்ஓ ஆப்பு. அஃபீஷியல் ஹெச்எல்ஓ ஆப்பை நீங்கள் ஆகஸ்ட் 1லேருந்து தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஹெச்எல்பி அலாட் ஆகி மெசேஜ் வந்திருக்கும். எனுமரேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் உங்களுக்கு எந்த ஹெச்எல்பி அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த ஹெச்எல்பிக்குரிய வரைபடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு அந்த வரைபடம் வேணும் அப்படின்னா நீங்கள் அஃபீஷியல் ஹெச்எல்ஓ ஆப்பை தான் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஆனால் அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் இப்போ எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஹெச்எல்ஓ ட்ரைனிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் எப்படி கொடுக்கணும், எப்படி லாகின் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அஃபீஷியல் ஹெச்எல்ஓ ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரைனிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போகலாம். ப்ளே ஸ்டோரில் போய் சென்சஸ் 2027 டைப் பண்ணுங்கள். ரிப்போர்ட்டிங்னாலே சென்சஸ் 2027 ஹவுஸ் லிஸ்ட் ட்ரைனிங் ஆப், ஹவுஸ் லிஸ்டிங் ஹெச்எல்ஓ ஆப்னு 2 வருது பாருங்கள். இதுலேருந்து ட்ரைனிங் ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஹவுஸ் லிஸ்ட்டு ட்ரைனிங்னு வந்திருக்கு. இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகி முடிச்சோன்னா ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பாருங்கள், மேலே ட்ரைனிங் ஆப்னு இருக்குது. இந்த அமைவிட விவரங்கள் இது எல்லாமே சும்மா ரேண்டமாக கொடுத்துருக்கிறது தான். என்னது ட்ரைனிங் ஆப் தான் இல்லைங்களா? ஸோ இங்கே கோட்டு வரைபடத்தின்படி எதிர்பார்க்கப்படும் கட்டிடங்களின் எண்ணிக்கை, எதிர்பார்க்கப்படும் சென்சஸ் வீடுகளின் எண்ணிக்கைன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது நீங்கள் ஃபஸ்ட்டு 3 டேஸில் ஆகஸ்ட் 1 to 3 அந்த 3 டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியாவுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஃபீல்டு விசிட் போய் மொத்தமாக எவ்வளோ வீடுகள் உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏரியாவில் எவ்வளோ கட்டிடங்கள் இருக்கும். இப்போ ஒரு கட்டிடங்கள்லேயே ஒரு 4 வீடுகள் கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ கட்டிடங்களோட எண்ணிக்கையை விட கண்டிப்பாக சென்சஸ் வீடுகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதனால் எதிர்பார்க்கப்படும் கட்டிடங்களின் எண்ணிக்கை எவ்வளோ, எதிர்பார்க்கப்படும் சென்சஸ் வீடுகளின் எண்ணிக்கை எவ்வளோங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும். அந்த நீங்கள் வரைஞ்சிருக்க மேப்பு படி எவ்வளோ கட்டிடங்கள் வருது, எவ்வளோ சென்சஸ் வீடுகள் வருங்கிறத நம்ம இங்கே கொடுக்கணும். ஆனால் இப்போ இது ட்ரைனிங் ஆப் தானே, ஸோ நம்ம ஏதோ ஒரு டீட்டெயில் கொடுக்கலாம். நான் இங்கே 100, 115 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கீழே வீட்டுப்பட்டியல் கணக்கெடுப்புக்கு போகலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கடவு சொல்லை மாற்றன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி வந்திருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பழைய கடவுசல் என்னங்கிறத டைப் பண்ணிவிட்டு நியூ பாஸ்வேர்டு என்னவோ அதையவே நீங்கள் கன்ஃபார்ம் ஒர்க்கை கொடுத்துட்டு கடவு சொல்லை மாற்றன்னு கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். நான் ஆல்ரெடி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிவிட்டேன், அதனால் நான் இங்கே கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ வீட்டுப்பட்டியல் கணக்கெடுப்புங்கிற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்தா என்ன மெசேஜ் வருதுன்னு பாருங்கள். இந்த பயன்பாட்டில் தொடக்க தேதி முதல் 31/7/2026 வரை நீங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து தரவுகளுமே சோதனை தரவாக தான் எடுத்துக்குவோம். 31/7/2026 அன்னைக்கு இதை நீக்கிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் போடுறது எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் சும்மா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வீடு நீங்கள் கணக்கெடுக்க போகிறீங்க, அது ஒரு கட்டிடத்தை கணக்கெடுக்க போகிறீங்கன்னா இந்த வீட்டுப்பட்டியலை பதியங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி 2 கொடுத்துட்டதுனால இங்கே 003ன்னு காமிக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 001லேருந்து இது டிஃபால்ட்டாக வரக்கூடிய நம்பர். சரிங்களா? இது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு என்ட்ரி போட போட ஒவ்வொரு என்ட்ரிக்கு ஒரு நம்பர் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். இந்த கட்டிட எண்ணுங்கிறதுல அந்த பில்டிங்க்குன்னு நகராட்சியிலையோ அல்லது உள்ளாட்சியிலையோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த நம்பர் போடணும். ஒருவேளை அதில் நம்பர் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் CN001ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நகராட்சியில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் 112ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பரை கொடுத்துட்றோம். இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா டைப் பண்ணுற ஆப்ஷனே வராது சென்சஸ் வீட்டு அப்படிங்கிறதுல. இங்கே கட்டிட எண் மட்டும்தான் கொடுத்துருக்குறீங்க. கொடுத்து அந்த கட்டிடத்தில் நம்ம புதுசாக ஒரு வீடு இருக்குது அப்படின்னா இங்கே புதியன்னு கொடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 2 வீடு போட்டுட்டதுனால இங்கே 003ன்னு காமிக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டிங்கன்னா 001ன்னு காமிக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதே கட்டிடத்தில் இன்னொரு வீடு இருக்குது. இந்த 112ங்கிற கட்டிடத்துக்குள்ளேயே 4 வீடு இருக்குதுன்னா இந்த இடத்துல 112ங்கிறதையே மறுபடியும் இந்த ட்ராப் டவுன் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி 112ங்கிறதையே திரும்ப செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதிய அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டிட எண்ணிலேயே 4 வீடுகள் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம்.
புதியன்னு கொடுத்துட்டு இல்லையா, இப்போ அடுத்துன்னு கொடுத்த அப்படின்னா வந்து நம்ம யாரை வந்து கணக்கெடுக்க போயிருக்கிறோமோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து சுய கணக்கெடுப்பை முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய அந்த எனுமரேஷன் செல்ஃப் எனுமரேஷன் ஐடி கேட்கும், அதை போடணும். இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம பார்க்க போன வீடோ அல்லது கட்டிடமோ அதனுடைய தரையினுடைய பிரதான கட்டுமான பொருள் என்னன்னு கொடுக்கணும். அதுக்கு ஒரு சிமெண்ட் தரையை கொண்ட வீடுன்னு வைங்க, நான் சிமெண்ட்டுன்னு கொடுத்துட்றேன். அடுத்தது சுவர்னுடைய பிரதான கட்டுமான பொருள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து மண் செவருன்னு வச்சுக்கலாம். ஸோ மண் அல்லது சுடப்படாத செங்கல், இல்லை கல் செவரு, இல்லை நம்ம வந்து நார்மலான கட்டிடங்கள்னால் சுட்ட செங்கல்ங்கிறத கொடுக்கலாம், கான்கிரீட்டுங்கிறத கொடுக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று நம்ம வந்து கொடுத்துருக்கேன். சரி, நான் சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட வீடுங்கிறதுக்கு இதை கொடுத்துட்றேன். அடுத்து கூரையினுடைய பிரதான கட்டுமான பொருள் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ வந்து ரூஃப் வந்து ஓட்டு வீடா, சரிங்களா? அது கையால் தயாரிக்கப்பட்ட ஓடுங்கிறது இந்த பழங்காலத்து ஓடுகள்லாம். அதுக்கப்புறம் இயந்திரங்கள் தயாரிக்கப்பட்ட ஓடா, இல்லை வந்து கான்கிரீட்டில் போட்ட வந்து ரூஃபா அப்படிங்கிறத எதுன்னு பார்த்து ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து கொடுக்கணும். இப்போ இந்த 7வது கொஷினுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஃபர்தராக போகும். இதில் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன், குடியிருப்பு அல்லது குடியிருப்பும் மற்ற இது ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா, குடியிருப்புன்னு கொடுத்துட்டு அடுத்துன்னு கொடுத்துட்டிங்கன்னா 33 கொஷின் லைனாக வரும். அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். குடியிருப்பும் மற்ற பயன்பாடுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கூட எதுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இப்போ வந்து ஒரு பில்டிங்கில் மேலே குடியிருக்கிறாங்க, கீழே அந்த இடத்த வந்து ஒரு கடைக்கோ அல்லது வந்து ஒரு ஆஃபீஸ்க்கோ வாடகைக்கு விட்டுருக்குறாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து குடியிருப்பு கூட மற்ற பயன்பாடும் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோங்கிறத கொடுக்கணும். குடியிருப்பு போக மற்ற பயன்பாடு எதுக்காக பயன்படுத்துகிறோங்கிறத கொடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து அது ரெண்டுமே அந்த ஹவுஸ் ஓனரே அதையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஒரே சென்சஸ் வீடாக எடுத்துக்கலாம். இல்லை மேலே இருக்கிறவங்க ஹவுஸ் ஓனர், கீழே இருக்கிறது வந்து கடைக்கு வாடகைக்கு விட்டுருக்குறாங்க அப்படின்னா அப்போ மேலே இருக்கிறது தனி ஒரு சென்சஸ் வீடாகவும் கீழே இருக்கிறது தனி சென்சஸ் வீடாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா 2 குடும்பங்கள் தனியாக இருக்கிறாங்க இல்லையா, அதனால். சரிங்களா? ஸோ இப்போ தான் வந்து குடியிருப்புன்னு இந்த 2 ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலும் ஒரே மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். ஸோ இப்போ நான் குடியிருப்புங்கிறத கொடுக்குறேன். அந்த குடியிருப்பாக இருக்க வீடு பூட்டப்பட்டுள்ளதா இல்லது நிலைய குடும்பமானு கேட்டிருக்கிறாங்க. நிலைய குடும்பம் அப்படின்னா வந்து ஹாஸ்டல்ஸ் மாதிரி இருக்கிறது, இல்லை ஏதாவது வந்து விடுதிகள் மாதிரி இருக்கிறது, அனாதை ஆசிரமங்கள் அந்த மாதிரி இருக்கிறதில்ல, ஜெயிலெலாம் கூட வந்து நிலைய குடும்பத்தில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இங்கே கொடுக்கணும். இப்போ அடுத்து கொடுத்தோம்னா அந்த சென்சஸ் வீட்டோட நிலைமை எப்படி இருக்குது, நல்ல நிலையில் இருக்குதா, வசிக்கக்கூடிய நிலையில் இருக்குதா, இல்லை பாலடைந்த நிலையில் இருக்குதாங்கிறத கொடுக்கணும். இந்த குடும்ப எண்ணுங்கிறது அது வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். நான் ஆல்ரெடி ஒரு டீட்டெயில் போட்டது ஒரு குடும்பம் பற்றி தான் போட்டிருந்தேன். அதனால 001 அதுக்கு வந்து இதுக்கு 002 வந்துருச்சு. எதெல்லாம் வசிக்கக்கூடிய குடும்பங்களோ அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் நம்பர் ஒதுக்கும், மற்றதுக்கெல்லாம் நம்பர் வராது. இப்போ அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத போடணும். போட்டு குடும்பத் தலைவரோட பேரை நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும். மறுபடியும் அடுத்துன்னு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஆணா பெண்ணா 3ஆம் பாலினத்தவரா, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஷெட்யூல்டு வகுப்பை சேர்ந்தவங்களா, இல்லை ஷெட்யூல்டு பழங்குடி வகுப்பை சேர்ந்தவங்களா, இல்லை மற்றவர்களா அப்படிங்கிறத அவங்கள கேட்டு நீங்கள் இதை கொடுத்துக்கணும். அடுத்தது வந்து வீட்டோட உரிமை நிலை, அது சொந்த வீடா வாடகை வீடா அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டு வந்து நம்ம போடணும். வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா கிச்சனு, பாத்ரூமு, டாய்லெட்டு, இல்லை வந்து ஒரு ஸ்டோர் ரூமு, அதையெல்லாம் வந்து நம்ம என்னவா எடுத்துக்கூடாது, ரூம்ஸாக எடுத்துக்கூடாது. மற்றபடி ஹாலையும் ஒரு ரூமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்து அந்த வீட்டில் எவ்வளோ ரூம்ஸ் இருக்குதுன்னு கேட்டு போடணும். குடும்பத்தில் உள்ள திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை எவ்வளோ பேருன்னு கேட்டு போட்டுக்கணும். அடுத்ததில் பார்த்திங்கன்னா குடிநீருக்கான பிரதான ஆதாரம் வந்து கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த ஆற்று நீர் கனெக்ஷனோ அல்லது கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய நீர் ஆதாரம் இருந்ததுன்னா சுத்திகரிக்கப்பட்ட குழாய் நீர் போடலாம். இல்லை சொந்தமாக வந்து அவங்க போர்வெல் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா வந்து அது எல்லாமே சுத்திகரிக்கப்படாத குழாய் நீர் தான், கிணறா கைப்பம்பா எது மூலமாக உங்களுக்கு தண்ணி கிடைக்குதோ அதை வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி கிடைக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுக்கணும். 500 மீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா வளாகத்திற்கு அருகில் போடலாம், 500 மீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா தொலைவில் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு விளக்கு ஒளி வந்து எங்கேருந்து கிடைக்கிது, அதுக்கான ஆதாரம் என்ன அப்படிங்கிறதையும் கொடுக்கணும். கழிப்பிட வசதி எப்படி இருக்குதுங்கிறதையும் அவங்கள கேட்டு கொடுக்கணும். கழிப்பிட வசதியோட வகை என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு வந்து நம்ம போடணும். கழிவுநீர் வெளியேற்ற இணைப்பு எப்படி இருக்கோ அப்படிங்கிறதையும் அவங்ககிட்ட கேட்டு போடணும். வளாகத்திற்குள் குளிக்கக்கூடிய வசதி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கேட்டு நம்ம அதை போடணும். எல்பிஜி இருக்கா, எல்பிஜி இணைப்பு இருக்குதா, வீட்டுக்கு சிலிண்டர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்டு போடணும். அதுக்கப்புறம் சமையலுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க, எல்பிஜி இருக்குதுன்னா எல்பிஜி போட்டுக்கலாம், மீதி இல்லை அப்படிங்கும்போது அவங்க என்ன ஆப்ஷன் சொல்கிறாங்களோ அதை போடணும். அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ஸில் எது அவங்ககிட்ட இருக்குதோ அதை கேட்டு போடணும். அதே மாதிரி தொலைக்காட்சியை பொறுத்த வரையில் வந்து இலவச டிஷ்ஷா
இல்லை மற்ற வந்து பெய்டு டிஷ்ஷா இல்லை கேபிள் இணைப்பா என்ன வச்சுருக்காங்கிறத கேட்டு கொடுக்கணும். இணையதள வசதி இருக்குதுன்னா இந்த 3 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லேப்டாப் இருக்கா இல்லையான்னு கேட்டு போடணும். ஃபோன் வந்து டெலிஃபோன் இருக்கா, ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா, இல்லை சாதாரண கைபேசி தான் இருக்கா, என்ன அவங்ககிட்ட இருக்குதுன்னு கேட்டு போடணும். இல்லைனாலும் இல்லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இதில் சைக்கிள் இருக்கா, மோட்டார் சைக்கிள்ஸு, சரிங்களா? அது இல்லை, ரெண்டுமே இருக்குன்னா 2 கொடுக்கலாம். எதுவும் இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு போட்டுக்கலாம். அதேமாதிரி கார், ஜீப், வேன் ஏதாவது இருக்குன்னு போடலாம், இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கலாம். அவங்க சாப்பிடக்கூடிய உணவுனுடைய பிரதான தானியம் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும், அவங்கள கேட்டு கொடுக்கணும். 33 கொஷின் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக கைபேசி எண் கேட்குறாங்க, அவங்கக்கிட்ட கேட்கலாம். கேட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா அங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்ட்ரு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கொடுத்தோம்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து ஒரு சம்மரி மாதிரி காமிக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்தான்னு கொடுத்தீங்கன்னா தரவு வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டதுன்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்களா, வரி எண் 004 மாறிச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து கட்டிட எண்ணை உள்ளிடவும் அப்படின்னா அல்லது தேர்ந்தெடுக்கணும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி 3 வீடுகள் கொடுத்துருக்கேன். இப்போ 112ங்கிற நம்பர்லேயே இன்னொரு வீடு இருக்குன்னா நான் 112ங்கிறதையே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ புதியன்னு கொடுத்தோன்னா அப்படியே 3 தானே வந்துருச்சு. இப்போ 0004 வந்துருச்சு பாருங்கள், சரிங்களா? இப்போ மறுபடியும் நான் அடுத்துன்னு கொடுத்துட்டு சுய கணக்கெடுப்பு போடலின்னு சொல்லிடுறேன். இந்த 3 ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக கேட்கும், எல்லாத்துக்குமே வந்து கேட்கும். சுவர்னுடைய பிரதான கட்டுமான பொருள் என்ன எல்லாமே கேட்கும். இதையெல்லாம் எப்பவும் போல் வந்து அந்த வீட்டை நீங்கள் பார்த்துட்டு கொடுத்துருங்க. கொடுத்து முடித்ததுக்கப்புறம் வந்து இப்போ ஒருவேளை அது கோயில் இல்லை ஸ்கூலு அல்லது ஆஃபீஸு இல்லை குடியிருப்பு இல்லாத மற்ற பயன்பாடு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதனுடைய பயன்பாடு என்னங்கிறத மட்டும் கொடுக்கணும். இப்போ நான் போட்டிருக்கிற இடம் வந்து ஒரு பயணியர் நிழற்குடைன்னு எடுத்துக்கலாம். அது வந்து குடியிருப்பு இல்லாத மற்ற பயன்பாடு. ஸோ நான் இந்த இடத்துல பயணியர் நிழற்குடைன்னு கொடுக்குறேன். பயணியர் நிழற்குடைன்னு கொடுத்துட்டு அது பூட்டப்பட்டுள்ளது நிலைப்படுமான்னு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் எதுவும் இல்லை எப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் அடுத்துன்னு கொடுத்தாலே உங்களுக்கு சம்மரி வந்துடுது பாருங்கள். மற்ற கொஷின்ஸ் எதுவுமே கேட்காது. குடியிருப்பு இல்லாத மற்ற பயன்பாடுகளாக இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. உறுதிப்படுத்தன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில் முடிஞ்சது. ஸோ குடும்பமாக வசிக்கிறவங்களுக்கு வசிக்கிற வீட்டை சார்ந்த வீட்டுக்கு மட்டும்தான் அதிகப்படியான டீட்டெயில்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் 7th கொஷினோடையே முடிஞ்சிடும், சரிங்களா? ஸோ இது நிறைய டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஆப்பு ஃபெமிலியர் ஆகும், சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இது மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.